ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததா வைகுண்ட ஏகாதேசி எப்போ வருது, அதை ஒட்டிய திருமலை வைகுண்ட துவார தரிசனம் எத்தனை நாட்கள் இருக்கும் சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இந்த 2024 வருஷம் வைகுண்ட ஏகாதேசியே கிடையாது. 2025 வருஷம் ஜனவரி மாதம் தான் வைகுண்ட ஏகாதேசி இருக்குது. இப்போவே அதை பற்றி தெரிஞ்சுக்க என்ன அவசரம் சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பிளான் பண்ணக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் மாதமும் தரிசனம் பண்ணக்கூடிய பிளான் இருக்கும். அதே போல் வைகுண்ட துவார தரிசனம் முடிஞ்ச பின்னாடி வரக்கூடிய ரத சப்தமி மற்றும் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு போகக்கூடியவர்களும் கிளாஸ் ஆகாமல் எப்போ எந்த வகையான தரிசன டிக்கெட் புக் பண்ணால் சரியாக இருக்குங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மொத்தம் 7 லோகங்கள் இருக்குது. அதில் கடைசி லோகம் மற்றும் எல்லாருமே போகணும்னு நினைக்கிறது வைகுண்ட லோகம். அந்த வைகுண்டத்துக்கு நாம் போகணும்னா வைகுண்ட ஏகாதேசி என்று பெருமாள் கோவில்களில் திறக்கக்கூடிய வைகுண்ட வாசல் வழியாக நுழையிறது முக்கியங்கிறது ஐதீகம். வரக்கூடிய 2025 வருஷம் ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதேசி வருது. அதை ஒட்டி திருமலையில் 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. திருமலையில் ஜனவரி 10 ஜனவரி 19 வரைக்கும் வைகுண்ட துவார தரிசனம் செய்ய பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் பொங்கல் ஹாலிடேஸும் வரக்கூடியது ஒரு இனிமையான செய்தி நமக்கு. ஜனவரி 10 காலையில் 4 மணியில் இருந்து ஜனவரி 19 இரவு 11:59 வரைக்கும் மட்டும்தான் வைகுண்ட துவார தரிசனம் செய்ய பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. பெருமாள் தரிசனத்தை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்த உடனே ரைட் சைடில் ஒரு கதவு இருக்கும். வைகுண்ட துவாரம் சொல்லி எழுதியிருப்பாங்க. எப்போவுமே அந்த கதவு பூட்டி தான் இருக்கும். இந்த 10 நாட்கள் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. தீர்த்தம் சடாரிலாம் வாங்கிட்டு மறுபடியும் இந்த வைகுண்ட கதவு வழியாக நம்மளை தரிசனம் பண்ண அலோ பண்ணுவாங்க. உள்ளர நிறைய பூக்களை வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய லைட்னிங்ஸும் போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உண்மையிலேயே வைகுண்டத்துக்கு வந்துட்டோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். வைகுண்ட துவாரம் வழியாக உள்ளே போகும்பொழுது பெருமாளை பார்க்க முடியாது. பெருமாளை பின்பக்கமாக சுற்றி நாம் ஷேப்பில் வருவோம். உண்டியல் காணிக்கை போடக்கூடிய இடத்துல அந்த வைகுண்ட வாசல் முடியும். வெளியில் வந்த உடனே நேராக போய் உண்டியல் காணிக்கை போடலாம். இந்த 10 நாட்களுமே அனைத்து விதமான சேவைகள் தரிசனங்களையும் கட் பண்ணிடுவாங்க. ஒன்லி சாமானிய பக்தர்கள் போகக்கூடிய இலவச டோக்கன் தரிசனம், 300 ரூபாய் தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான தரிசனம், புரோட்டோகால் விஐபிக்கான தரிசனம். இதில் நம்ம போல் சாதாரண பக்தர்கள் 300 ரூபாய் தரிசனம் போக முடியும். இல்லாட்டினா இலவச தரிசன டோக்கன் வாங்கி தான் தரிசனம் பார்க்க முடியும். ஸோ 2 வழி தான் இருக்குது வைகுண்ட துவார தரிசனம் செய்கிறதுக்கு. இலவச தரிசன டோக்கனை பொறுத்த வரைக்கும் கீழ்த்திருப்பதியில் ஒரு 10 இடங்களில் இல்லை 9 இடங்களில் கொடுப்பாங்க. அதில் இந்த வருஷம் கோவிந்தராஜசாமி சத்திரம் கிடையாது. அங்கே ரினோவேஷன் ஒர்க்கு, புதிய கட்டிடங்கள் நடக்கக்கூடிய பணி நடக்கிறதுனால அப்டேட் வந்த உடனே எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்கன்றதையும் சொல்லிடுறேன். ஆனால் இந்த இலவச தரிசன டோக்கனானது முந்தைய நாள், அதாவது ஜனவரி 9 மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. முழு டிக்கெட்டுகளும் கொடுத்து தீரும் வரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 10 நாட்களுக்குரிய அனைத்து டிக்கெட்டுகளுமே கொடுத்து முடிச்சுடுவாங்க. ஜரூராக கொடுத்துட்டே இருப்பாங்க. முதல் 2 நாளுக்கான டிக்கெட் வாங்கி முடித்தோடனே கவுண்டர் எல்லாம் கொஞ்சம் காலியாகிடும். ஏன்னா 3வது நாள் 4வது நாள்லாம் பொறுத்த வரைக்கும் லோக்கல் பீப்புள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நம்மளை மாதிரி தூரத்தில் இருந்து போகிறவங்களாம் என்ன செய்வாங்க, அந்த காரணத்தினால முதல் 2 நாளைக்கு வேகமாக ஃபுல்லாகிடும். அதற்கு அடுத்த நாட்களுக்கு கொஞ்சம் மெதுவாக தான் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கு 10,500 ரூபாய் விலையில் இப்போது டிக்கெட் கொடுத்துட்ருப்பாங்க. இந்த 10,500 ரூபாய் டிக்கெட் வாங்கக்கூடிய பக்தர்கள் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். 500 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் வாங்கினோம்னா பெருமாளை குலசேகரப்படி வரைக்கும் போய் பக்கத்தில் பார்த்துட்டு வரலாம். ஆனால் வைகுண்ட துவார தரிசனம் நடக்கக்கூடிய 10 நாட்களும் 10,300 ரூபாய்க்கு தான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ் கொடுப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அடுத்ததாக இருக்கக்கூடாது புரோட்டோகால் விஐபிஸ். உண்மையான விவிஐபிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் போய் தரிசனம் பார்க்க முடியும். அவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக முக்கியமானது 300 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம ஜனவரி 10 19 வரைக்கும் புக் பண்ணிக்கிடலாம். ஒரு நாளைக்கு
குறைஞ்சபட்சம் 25,000 டிக்கெட்டாவது இஷ்யூ பண்ணுவாங்க. 2.5 லட்சம் டிக்கெட்டுமே. ஜனவரி மாதத்துக்கான தரிசன டிக்கெட் அக்டோபர் மாதம் ஓப்பன் ஆகும். அப்போவே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சில நேரம் பார்த்தோம்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்கு 10 நாள் முன்னாடி தான் 300 ரூபா தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வர அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலேயே வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டிக்கெட் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. திருமலையிலேருந்து அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்றேன். சரி, வைகுண்ட துவார தரிசனத்துக்கும் போகணும். டிசம்பர் மாதமும் நான் போய் மூலவர் தரிசனம் பார்த்துட்டு வரணும். 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே 300 ரூபா தரிசன டிக்கெட் போட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா கரெக்டாக 30 நாள் கேப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது. ஆர்ஜித சேவா டிக்கெட், விர்ச்சுவல் சேவா டிக்கெட், லக்கி டிப்பில் நம்ம செலக்ட் ஆகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு டிக்கெட் போட்டுட்டு போய் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் நாம் வைகுண்ட துவார தரிசனம் பார்த்துட்டு வரலாம். திருமலையில் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள்னால் ரத சப்தமியும் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டியும் தான். இதில் ரத சப்தமி பிப்ரவரி 4ஆம் தேதியும் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி பிப்ரவரி 12ஆம் தேதி வருது. ஸோ வைகுண்ட துவார தரிசனத்தில் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணோம்னா ரத சப்தமிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியாது. வழக்கம் போல் விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோ அல்லது ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ தான் புக் பண்ண முடியும். இது ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஜனவரி 10, 11 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கிடலாம். வைகுண்ட ஏகாதேசி அப்போ அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 10 மற்றும் 11 2 நாட்களுக்கும் ஃபுல்லாகவே ஆன்லைன் அக்காமடேஷன். திருமலைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஆனால் திருப்பதிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருந்தாலே போதும், ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது புக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அக்காமடேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் ஏதாவது நம்ம கையில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைன் அக்காமடேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நாட்களில் ரெகுலர் ஃப்ரீ தரிசனம் இருக்காது. அதனாலேயே காமன் டிவோட்டிஸ்க்கு அங்கே ரூம் தர மாட்டாங்க. ஆனால் நம்ம காமன் டிவோட்டிஸ் மேலே போகலாம். அங்கே மேலே இருக்கக்கூடிய பாவநாசம், ஆகாச கங்கா போன்ற மற்ற இடங்களை சுற்றி பார்க்க போகலாம். ஆனால் அடுத்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆஃப்லைன் அக்காமடேஷன் கொடுப்பாங்க. வைகுண்ட ஏகாதேசி நாளான ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மாட வீதிகளில் ஸ்வர்ண ரத ஊர்வலம் இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் பவனி வருவார். இதை பார்க்குறதுக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை ஜனவரி 10ஆம் தேதி நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா இந்த தங்க ரத ஊர்வலத்தை பார்க்குறத மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் அடுத்த நாளான ஜனவரி 11ஆம் தேதி துவாதசி அன்னைக்கு காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே புனித புஷ்கரணியில் சக்கர ஸ்நானம் நடைபெறும். அதையும் பார்க்க யாரும் தவறிடாதீங்க. அந்த நேரத்தில் புஷ்கரணியில் இருந்து நீராடவும் மறந்துடாதீங்க. மேலும் இந்த வைகுண்ட துவார தரிசனம் பற்றி டிடிடியில் இருந்து ஏதாவது அறிவிப்புகள் வந்ததுன்னா உடனடியாக நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.